ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேலை அகாடமி யூடியூப் சேனல்ல டெய்லி கிளாஸஸ் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம கிளாஸ் இல்லாம டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மொத்த நபருக்குமே அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோங்க. அந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்ன அப்படின்னா அறிவு டெஸ்ட்டுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிசி குரூப் 4 2026 பேஸ் பண்ணி நம்மளுடைய இலக்கா போகக்கூடியதாக இருக்கு. சார் அப்ப நான் குரூப் 2 படிக்கிறேன், நான் ஜாயின் பண்ணலாமான்னா தாராளமா ஜாயின் பண்ணலாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணுதான், சிமிலாரிட்டி தான். சரிங்களா? அப்ப குரூப் 2 ஏ படிக்கிறவங்களும் இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்பதான் டிஎன்பிசிக்குள்ள வந்திருக்கீங்க, எனக்கு எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எதுவுமே தெளிவில்லை, ஆனா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும், சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், என்னை நான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் கட்டாயமா ஒரு பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிறப்பம்சங்களை நான் கீழே காட்டுறேன் பாருங்க. மொத்தம் 52 தேர்வுங்க. மொத்தம் எத்தனை தேர்வுகள் இருக்கு? 52 தேர்வு, கிட்டத்தட்ட 52 எக்ஸாம் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த எக்ஸாம் எப்போ தொடங்குது? இந்த டெஸ்ட் பேட்ச் சென்னையில இருந்து ஸ்டார்ட் அப்படின்னா நவம்பர் 5ல ஸ்டார்ட் ஆகக்கூடியதாக இருக்குங்க. கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் இதனுடைய பயணங்கள் இருக்கு. எந்த மாதம் வரைக்கும் இருக்கு? மே மாதம் வரைக்கும் இதனுடைய பயணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு. இது இந்த டெஸ்ட் எழுத வரக்கூடிய நபருக்கு ஃபர்ஸ்ட் நாங்க மற்றவங்கள மாதிரி ப்ரெஷர் போட விருப்பப்படலை. தெளிவா அவங்களால அந்த டைம்குள்ள அந்த ஷெடியூலை முடிக்கிற அளவுக்கு தான் நாங்க ஷெடியூல் அப்படின்றத போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 6400க்கும் மேற்பட்ட கேள்விகள் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும். கிட்டத்தட்ட 6400 கொஸ்டின் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரக்கூடியதாக இருக்கும். திருப்புதல் தேர்வு 4 திருப்புதல் தேர்வு இருக்குங்க. அப்ப திருப்புதல் தேர்வு நீங்க ஒரு 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அதுக்குன்னு வரக்கூடிய அந்த திருப்புதல் தேர்வு இருக்கு. அதுவும் இல்லாம ஃபுல் டெஸ்ட் பாருங்க, 8 ஃபுல் டெஸ்ட் இருக்குங்க. யாருமே வைக்க மாட்டாங்க. 8 ஃபுல் டெஸ்ட் நாங்க கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம சார் இப்பெல்லாம் தமிழ்ல வித்தியாசமா கேள்வி கேட்கறாங்க, என்ன புத்தகத்துல படிக்கிறதுனே தெரியல, நாங்களாம் என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த தமிழ் ஸ்பெஷல் டெஸ்ட் முழுக்க அதை பேஸ் பண்ணி கொண்டு வரக்கூடியதாங்க இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? ஸ்பெஷல் டெஸ்ட் இந்த தமிழ் அவுட் ஆஃப் புக்கை மெயின் ஃபோக்கஸ் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா வீக்குக்கு 2 டெஸ்ட் இருக்குங்க. வாரத்துக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கும்? 2 டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தமிழ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா செகண்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஜிகேவா இருக்கும். அப்போ ஒரு வாரத்துல தமிழும் எழுதுவீங்க, ஜிகேவும் எழுதுவீங்க, மேக்ஸும் உள்ள வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் இன்ச் பை இன்ச்சா போட்டிருக்குங்க. இப்போ வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் விவரத்தை பார்த்துருவோம். இந்த பேமெண்ட் எவ்வளவு அப்படின்னா, இந்த டெஸ்ட் முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான் நடக்கும், பிடிஎஃப் சோர்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான பேமெண்ட் எவ்வளவு அப்படின்னா வெறும் 500 ரூபாய் மட்டும்தாங்க. வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். சார் இந்த டெஸ்ட்டுக்கு நான் எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இன்னைய நாள்ல இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணலாம். சார் நான் இந்த டெஸ்ட்டை நான் ரொம்ப என்கிட்ட இப்போதைக்கு பேமெண்ட் இல்லை, நான் ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய எண்ட் டேட் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லைங்க. எண்ட் டேட் அப்படின்றது ஒண்ணு இல்லை. நான் முன்னாடியே சொன்னதுதான். என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புதுசா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஃபவுண்டேஷனா இருக்கும். ஆல்ரெடி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெஸ்டா மட்டும்தாங்க இருக்கும். அப்ப நீங்க எப்ப வேணாலும் இந்த வீடியோ பதிவை நீங்க 2026ல பாக்குறீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன கூடியதாக இருக்கும், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த டெஸ்ட் இதுக்குள்ளதான் ஜாயின் பண்ணணும், இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்றது இல்லை. ஆனா இந்த டெஸ்டினுடைய தொடக்கத்துல இருந்தே நீங்க அதை கண்டினியூ பண்றதா உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியா இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த பேமெண்ட் நான் எப்படி சார் கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்களா, இது ஜிபேவுக்கான கியூஆர் கோடு. அதுல நேம் அருணழகன் அப்படின்றது வருதா பாருங்க, இதே மாதிரி இருக்கும். அடுத்து போஸ்ட் ஆபீஸ் மூலியமா நீங்க வேற எதனா ஸ்கேன் பண்றதா இருந்தாலும் இது போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க இதை ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யூபிஐ ஐடி வேணும், சார் எனக்கு யூபிஐ ஐடி தான், எனக்கு ஸ்கேனை விட யூபிஐ ஐடி வேணும்னா இதுதாங்க யூபிஐ ஐடி. இதனுடைய யூபிஐ ஐடி 9524870401 @postbank. எல்லாத்துலயுமே நேம் மட்டும் அருணழகன் அப்படின்னு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சார் என்கிட்ட ஜிபே அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னாலும்
இல்ல பேங்க்லயே கூட நீங்க டைரக்டா போடலாங்க. உங்களுடைய பக்கத்துல ஐஓபி பேங்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்ப ஜிபே போன்பேக்கான நம்பர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா கொடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை பத்தி சொல்லிட்டு நம்ம டெஸ்ட்டுக்கான அந்த ஷெட்யூல்குள்ள போயிடலாம். இங்க மிக முக்கியமான ஒரு வாசகத்தை கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை வெற்றிகரமான ஒரு நபராக மாற்றும். அதுல எவ்விதமான ஐயலும் இல்லைங்க. இது வந்து அந்த பாடத்திட்டத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. எவ்வளவு வினாக்கள் கேட்கறாங்க அப்படின்றத நம்ம இந்த ஷெடியூல்ல கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து தாங்க டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நவம்பர் 5 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது ஃபர்ஸ்ட் அந்த வாரத்துல நம்ம சொன்னோமா வீக்லி 2 டெஸ்ட்ன்றது. அப்ப திருக்குறள்ல 2 அதிகாரம் மட்டும்தான். தலைவர்கள்ல 2 நபர்களை தான் பார்க்க போறீங்க. அறநூல்கள்ல 2 தலைப்பை தான் படிக்க போறீங்க. கலை சொல்ல வெறும் 6th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் படிக்க போறீங்க. எழுதும் திறன்ல இந்த கான்செப்ட் மட்டும்தாங்க. இப்ப நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட நவம்பர் 5க்குள்ள என்ன பண்ணிடலாம், இதை பினிஷ் பண்ணலாம். அடுத்ததான் பாருங்க ஜிகே. நவம்பர் 5 ஒரு டெஸ்ட், அடுத்து நவம்பர் 1. நான் மறுபடியும் சொல்றேன், இது மிக முக்கியமான ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை இன்னும் ஸ்ட்ராங் படுத்தக்கூடியதாகவும், புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றவங்களை இன்னும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குன்றத நாங்க ரொம்ப ஆணித்தனமா சொல்றோங்க. இந்த டெஸ்ட் முழுக்க முழுக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஜிகேவை பாருங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, 6ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பருவத்துல வரக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, நீங்க பாத்தீங்கன்னாலுமே தெரியும், இது எல்லாமே ஒண்ணு கூட ஒண்ணு லிங்க் பண்ணக்கூடிய ஒன்றுங்க. ஓகேங்களா? இப்போ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம லெசனுக்கான பிடிஎஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டாபிக்கை பேஸ் பண்ணி. இப்போ மேக்ஸை பாருங்க, தனி வட்டி கூட்டு வட்டி, தனி வட்டி கூட்டு வட்டி. இப்போ இதுக்கானதையும் கொடுத்துட்டோம். ரெண்டாவது என்னன்னா, நீங்க எழுதக்கூடிய சம்ஸ்க்கான மேக்ஸுக்கான விளக்கம் உங்களுக்கு தரப்படும். அங்க இருக்கக்கூடிய கணக்கினுடைய விளக்கம் தரப்படும். இப்போ ஜிகேவை பொறுத்த வரைக்கும், இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் டைரக்டா 100 கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துடும். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா 75 + 25, அப்போ 75 கொஸ்டின் இந்த பாலிட்டி யூனிட் 9 ஐஎன்எம்ல இருந்து எடுத்துட்டு தனி வட்டி கூட்டி வட்டியில இருந்து 25 கொஸ்டின்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க இந்த டெஸ்ட்டை நான் வந்து ஸ்க்ரோல் பண்றேங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தா நமக்கு டைம் இருக்காது. இது எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்றேன். இது மேக்ஸ் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. எல்லா டாபிக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க இந்த டெஸ்ட் சிலபஸை ஃபர்ஸ்ட் ஒரு முறை பாருங்க. நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, திருப்புதல் தேர்வு. ஃபர்ஸ்ட் நீங்க 8 டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த 8 டெஸ்ட் சேர்த்து ஒரு திருப்புதல் தேர்வு. அதே மாதிரி ஒவ்வொரு 8 டெஸ்ட்டுக்கும் அது என்னவா இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா திருப்புதல் தேர்வாக இருக்கும். நீங்க டெஸ்ட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்க. இதுல ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற முடிவை நீங்க இந்த டெஸ்ட் ஷெடியூல பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல ஜாயின் பண்ணுவீங்க. சார் இந்த டெஸ்ட் நாங்க ஜாயின் பண்ணிட்டா எங்களுக்கு வேற எதனா பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா இருக்குங்க. அது என்ன பெனிஃபிட்ன்றது இப்ப நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா உங்களுக்கான சோர்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட்டட் கிளாஸஸ் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த டெஸ்ட் ஷெடியூல் இதுல எவ்விதமான மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் தெளிவா சொல்லுவாங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் அப்படின்றது இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கான எதுவும் நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது டைரக்ட் வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னா 8111003036. வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணாலுமே போதும், அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரி பாருங்க, இதுல இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் இங்க பாருங்க, பாக்ஸ் புக் பேக் எல்லாமே உள்ள வருதுங்க. இந்த சயின்ஸ்ல மட்டும் இது நம்ம வெளியே போட்டிருக்குங்க 52 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சின்ன சேஞ்சஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. இந்த சயின்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா டெஸ்டா நம்ம பாக்குற மாதிரி வரும். சயின்ஸ் மட்டும் என்ன வரும், எக்ஸ்ட்ரா டெஸ்டா வரும். அதுல நான் ஸ்பெஷல் டெஸ்ட்ல உங்களுக்கு தனியாவே சொல்லிடுறேங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம அடிஷ்னலா நம்ம பார்க்கக்கூடியது சயின்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொன்ன அந்த சிறப்புகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரிய வரும். தமிழ் ஸ்பெஷல் டெஸ்ட் முழு தேர்வு எல்லாமே இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும். உண்மைதாங்க. அதே மாதிரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. நீங்க ஜிபே போன்பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணுங்க. இந்த நம்பருக்கு என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா போதும். உங்களை கட்டாயமா குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரும். அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. யாரையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா உங்களை குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களை கட்டாயமா கைட் பண்ணுவாங்க. நீங்க யாரும் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, பேமெண்ட் பண்ணிட்டு பயமோ பதட்டமோ எதுவுமே தேவையில்ல அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். பிடிஎஃப் வடிவில் தான் நடக்கும். உங்களுக்கான ஓஎம்ஆர் முதல் கொண்டு எல்லாமே குரூப்ல ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டுமே போதும். டெஸ்ட் எதை ஒன்றாலும் இருக்குங்க. வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம், இல்ல டெலிகிராம் குரூப்பா இருக்கலாம். நீங்க ஓஎம்ஆர் அனுப்ப வேண்டியதை உங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம்ல இதுல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுல தெளிவா மென்ஷன் பண்ணுவாங்க என்ன குரூப்ல நீங்க இதை சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க. வேற எதனா உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா மட்டுமே போதுமானது. ஓகேங்களா? சரி, இந்த டெஸ்ட் சம்பந்தமா இல்ல இந்த ஷெட்யூல் சம்பந்தமா எதனா உங்களுக்கு சந்தேகம்னா கட்டாயமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.